வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் செஸ் நம்பர் 99. நம்ம சிஏபிஎஃப் சீரீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்பி பற்றி பார்க்க போகிறோம். சிஏபிஎஃப் சீரீஸில் நம்ம சீமா சாஸ்திரா பல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி எம்ஹெச்சி அண்டரில் இருக்க ஒரு சிஏபிஎஃப், சரிங்களா? அதை பற்றி ஒரு டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட், டியூட்டிஸு, எங்கெங்கே ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சீரீஸ் நம்பர் 2. இன்னும் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த ஃபோர்ஸஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஏபிஎஃப்பில் நான் சாஸ்திரா சீமா பல்லை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த சாஸ்திரா சீமா பல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு பார்டர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது ஆர்ம்டு பார்டர் ஃபோர்ஸ். சாஸ்திராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு, சீமாங்கிறது வந்து பார்டர், பல்லுங்கிறது வந்து ஃபோர்ஸ். இதை தான் வந்து சாஸ்திரா சீமா பல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாஸ்திரா சீமா பல்லை பொறுத்தளவுக்கு எங்கெங்கே ஒர்க் பண்ணுவோம் என்னங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1963 தான் இந்த சாஸ்திரா சீமா பல்லுங்கிறது தொடங்கப்பட்டது, சரிங்களா? இதோட மெயின் மோட்டோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ஸஸுக்கும் ஒரு மோட்டோ இருக்கும். சர்வீஸ், செக்யூரிட்டி அண்ட் பிரதர்ஹுட், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 1962 சைனீஸ் வார் நடக்கும்போது நம்ம வந்து அதாவது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் வந்து என்டையர் கண்ட்ரி வந்து பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக, நம்ம பார்டர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம், சரிங்களா, 1962க்கு அப்புறம். ஸோ இது எப்படி என்ன ஆச்சுங்கிறது பார்ப்போம், சரிங்களா? மே 15, 1963 எஸ்எஸ்பி வந்து ரைஸ் பண்ணாங்க. அந்த ரைஸ் பண்ணது வந்து மொதல் எஸ்எஸ்பிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சர்வீஸ் பாடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1966 இதோட பேரை வந்து மாற்றினாங்க. எப்படின்னா ஸ்பெஷல் சர்வீஸ் பீரோன்னு வச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 ஜனவரி 2001 அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து முன்னாடி கேபினெட் செக்ரட்டரி அண்டரில் இருந்துச்சு. அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்டரில் இது மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் 19, 2001 அப்போ இந்த எஸ்எஸ்பியை வந்து பார்டர் கார்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் இண்டோ நேபாள் பார்டரை மட்டும் இது செக்யூர் பண்ணுறதுக்காக இது வந்து மாற்றினாங்க, சரிங்களா? டிசம்பர் 15, 2003 வந்து இதை வந்து சாஸ்திரா சீமா பல்லுங்கிற பேராக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் சர்வீஸ் பீரோவாக இருந்தது. சாஸ்திரா சீமா பல்லாம் 15 டிசம்பர் 2003 பண்ணாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 12, 2004 அடிஷ்னலாக இண்டோ பூட்டான் பார்டர் கொடுத்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்பியோட ஹிஸ்ட்ரி, சரி பார்த்திங்களா? இன்றைக்கி வந்து இந்த எஸ்எஸ்பி வந்து பார்த்திங்கன்னா 73 பெட்டாலியனும் 89,878 பர்சனலும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1751 கிலோமீட்டர் இண்டோ நேபாள் பார்டர் வந்து செக்யூர் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 699 கிலோமீட்டர் இண்டோ பூட்டான் பார்டரையும் இந்த எஸ்எஸ்பி வந்து செக்யூர் பண்ணிகிட்ருக்குங்க. இதோட எஸ்எஸ்பியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன இருக்குன்னா பார்டர் பெட்ரோலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்மக்லிங் ஆப்ரேஷன்ஸ், அதாவது 2 கண்ட்ரிகள் இடையில் ஏதாவது ஸ்மக்லிங் நடந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கும். அதே போல் ஹியூமன் டிராஃபிக் ப்ரிவென்ஷன், அதாவது ஆள் கடத்தல்ங்கிறதையும் நம்ம ப்ரிவென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சர்வீலன்ஸ் எக்யூப்மெண்ட்டை வச்சு 2 பார்டரையும் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்குங்க, சரிங்க? அதுவும் இல்லாமல் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி, டிசாஸ்டர், அந்த மாதிரி எமர்ஜென்சி டயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அதாவது இந்த நீங்கள் வந்து பொதுவாக இந்த சாஸ்திரா சீமா பல்ல நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டோ நேபாள் பார்டராக இருந்தால் நீங்கள் இங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். அதே போல் இண்டோ பூட்டான் பார்டரில் இருந்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அசாம், அருணாச்சல் பிரதேசில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் எஸ்எஸ்பி வந்து சில இடத்துல டிப்ளாய் ஆகிருக்குங்க. அது என்னென்ன இடம்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதாவது ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ் இன் பீகாரில் வந்து இந்த ஆன்டி நக்சல் ஆப்ரேஷனுக்காக பீகார்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் அதுக்கப்புறம் சத்தீஸ்கர்லேயும் டிப்ளாய் ஆகிருப்பீங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி டியூட்டிஸ்க்காக, அதாவது உள்நாட்டு பாதுகாப்புக்காக சில இடத்துல ஜேஎன்கேலையும் அப்புறம் நார்த் ஈஸ்டில் மணிப்பூர்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்தந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் படி பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்பியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதான் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர், எஃப்ஹெச்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஃப்ரண்டியர் ஹெட் குவார்ட்டர்ஸ் 6 இருக்குது. இந்த ஃப்ரண்டியர் ஹெட் குவார்ட்டர்ஸ் 6ங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அசாம், இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே செக்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ், அது கீழே ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், அது கீழே ஹாஸ்பிட்டல், அதுக்கு கீழே பெட்டாலியன்ஸ் இருக்கும், சரிங்களா? இதுதான் அதோட டிப்ளாய்மெண்ட், அதாவது ஸ்ட்ரக்சரல் டிப்ளாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க டோட்டல் லிஸ்ட்டு.
இந்த லிஸ்ட்டு படி எந்தெந்த ஊர் இருக்கோ அந்தந்த ஊரில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? அந்த ஃப்ரண்ட் ஹெட் குவார்ட்டர் சொன்ன 6 இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க. அது இல்லாமல் டிஐஜி ஹெட் குவார்ட்டர் இருக்குது அந்த 18 இடம், ட்ரைனிங் சென்டரில் இருக்குது அந்த 12 இடம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல். அதாவது இந்த செக்டர் ஹெட் குவார்ட்டர் கீழே இந்த 73 பெட்டாலியன்ஸ் இருக்குது. அந்த பெட்டாலியன்ஸ் வந்து அந்த செக்டர் கீழே தான் இருக்கும். இப்போ செக்டர் ஹெட் குவார்ட்டர் ஜம்முனா அது கீழே ஒரு 2-3 பெட்டாலியன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர் ஹெட் குவார்ட்டர் பெட்டையா, அல்மோரா, கோரக்பூர், கயா, முஷரஃபூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் இருக்க, அதாவது பார்டர் விட்டு கொஞ்சம் பின்னாடி இருக்க பெரிய சிட்டிஸ். இந்த சிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்க நீங்கள் பார்டரில் டிப்ளாய் ஆகிருப்பீங்க. நீங்கள் வந்து எஸ்எஸ்பியை ஜாயின் பண்ணால் நான் சொன்ன இந்த ஸ்டேட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெல்லியில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து தப்பித்தவறி தமிழ்நாடு சைடில் வரவே முடியாது. இன்னொரு விஷயம், இந்த எஸ்எஸ்பி எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து எடுங்க. இந்தந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடு வரலாம். எப்போ வரலான்னா நீங்கள் ஒரு டெபுடேஷன் போஸ்ட்லேயோ, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிபிஐ இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்டைம்ஸ் டெபுடேஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டெபுடேஷன்ஸ், என்டிஆர்எஃப் அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ ஃபோர்ஸ் இருக்குது. இது வந்து இதில் எல்லாம் டெபுடேஷன் போஸ்ட் இருக்குது பிளேசஸ். ஸோ இங்கே வந்தால் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் தமிழ்நாட்டில் போஸ்டிங் ஆகலாம். அதர்வைஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காதுங்க ஜென்ரலாக. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே லிங்க்கில் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இந்த சீக்வன்ஸில் இன்னும் ஃபர்தராக டெப்த்தாக நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் செஸ் நம்பர் 99. பாய்.